மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற உட்கட்சி ஜனநாயக படுகொலையை எதிர்த்து 32 ஆண்டு கால என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் ஈட்ட பணிகள் அனைத்தையும் வெளிப்படைத்தன்மையோடும் உண்மையாகவும் நான் பணியாற்றியிருக்கின்றேன். இந்த 32 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்க்கையை தன்னுடைய மகன் துரைக்காக என்னை துரோகி என்று சொல்லி கேவலப்படுத்திய காரணத்தினால், பொதுவெளியில் பேசிய காரணத்தினால் நான் மிகவும் மனவேதனைக்கு உட்பட்டேன். நான் மட்டுமல்ல, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான தோழர்களும் நாட்டு மக்களும் தலைவர் வைகோ அவர்கள் செய்தது தவறு என்று சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். தலைவர் வைகோ அவர்களுக்கு 1993 என்ன நேர்ந்ததோ அதே போன்ற ஒரு பழிச்சொல்லுக்கு என்னை அவர் ஆளாக்கியிருக்கிறார். அவர் ஒரு உயர்ந்த தலைவர், அவர் எதிர்கொள்ள முடியும். ஆனால் ஒரு சாமானியன் நான் தவிக்கின்றேன். எனவே என் பொருட்டு சமூகம் தலைவர் வைகோ செய்தது தவறு, குற்றம் என்று கடிந்து கொண்டு அவரிடம் சொல்லாவிட்டாலும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கின்ற போது தேநீர் கடைகளில், பொது போக்குவரத்தில், மக்கள் கூடுகின்ற இடத்திலெல்லாம் இதே செய்தியாகத்தான் இருக்கிறது. ஒரு உயர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு ஜனநாயகவாதியாக இருக்க வேண்டியவர் தன் மகனுக்காக இப்படிப்பட்ட ஒரு படுபாதக செயலை செய்துவிட்டாரே என்ற ஒரு அவச்சொல்லுக்கு தலைவர் வைகோ அவர்கள் வந்திருக்கிறார். எனவேதான் தலைவர் வைகோ அவர்கள் என் மீது துரோகி என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லியதற்கு பின்னால் நாட்டு மக்களிடம் இது குறித்து நீதி கேட்க இருக்கின்றேன். வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி தலைநகர் சென்னையில் பகுத்தறிவு பகலும் தந்தை பெரியாருடைய சிலைக்கு அருகாமையில் சிவானந்தா சாலையில் பட்டினி போராட்டத்தை காலை 9 மாலை 5 வரையிலும் ஒரு அடையாள உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டு என் தரப்பு நியாயத்தை வைக்கின்றேன். நாட்டு மக்கள் நீதி சொல்லட்டும் என்ற உணர்வோடு தான் இருக்கின்றேன். உலகத்தின் சர்வதிகாரிகளை வீழ்த்திய பெருமை இந்த பட்டினி போராட்டத்திற்கு உண்டு. துரை தெரிந்து கொள்ள வேண்டும். புரட்சியின் திறவுகோல் பட்டினி என்று சொல்வது சாதாரண விஷயம் அல்ல. உணவுக்காகத்தான் லூயி மன்னனுக்கு எதிராக, வெர்சல்ஸ் அரண்மனைக்கு எதிராக திரண்டு வந்து போராட்டத்தை நடத்தி பிரெஞ்சு புரட்சி வெற்றி பெற்றது. ஜார்மன்னனுக்கு எதிராக உணவு வேண்டிதான் மக்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள். எனவே வீரியம் நிறைந்த சமர்க்களங்களை, சூரியனே அஸ்தமிக்காத பிரித்தானிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவதற்கு நாட்டின் தேசபிதா மகாத்மா காந்தி கை கொண்ட ஆயுதம்தான் இந்த அகிம்சை வழி உண்ணாநிலை போராட்டம். அந்த போராட்டத்தில் நான் இருக்கின்றேன். நாட்டு மக்கள் என் பொருட்டு நீதி வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். எனவே திராவிட இயக்கத்தின் அழுத்தமான களத்தில் தடம் பதிக்க தோழர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார்கள். திராவிட இயக்கத்தின் அந்த எங்களுடைய பயணம் நிச்சயம் தொடரும். இதுபோன்ற உட்கட்சி பிரச்சனை ஏற்படுகின்ற போது தலைவனா தொண்டனா என்று பார்க்கின்ற போது கட்சி தலைவன் என்ற முறையில் தான் பொது சமூகம் அதன் பக்கம் நிற்கும். ஆனால் முதலாக ஒரு தொண்டனின் பக்கம் பொது சமூகம் நிற்கிறது. என் பக்கம் நியாயத்தை உரத்த சொல்லுகிறது. எனவே அதற்காக தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு எளியவன் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகின்றேன்.